வணக்கம். தென் மாவட்ட முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்று சக்தி மகளிர் அறக்கட்டளை சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் சார்பில் கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் வைத்து மகளிர் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சக்தி மகளிர் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தினி பகவதியப்பன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக கழக அமைப்பு செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கும் சுய உதவி குழுவினர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு இன்று தோவாளை ஊராட்சியில் சக்தி மகளிர் அறக்கட்டளை மற்றும் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் இன்று மார்ச் 8 மகளிர் தின விழாவை முன்னிட்டு சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இன்று சிறப்பாக மகளிர் தின விழாவை கொண்டாடினோம். இந்த சிறப்பான விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் மதிப்புக்குரிய திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லி கேக் வெட்டி எங்களோடு சேர்ந்து மகளிருக்கான நல்ல பல கருத்துக்களை வழங்கிய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் திரு என் தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு மகளிர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகளிர் தினம் இது சக்தி மகளிர் அறக்கட்டளை சுய உதவி குழுக்கள் இணைந்து நடத்தும் இந்த 5வது ஆண்டு மகளிர் தின விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. மகளிருக்கான போட்டிகள், ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர் என பலவிதமான போட்டிகள் வைத்து மகளிர்களின் திறமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சிறப்பான பரிசுகள் வழங்கி இன்று அவர்களுக்கு அறுசுவை உணவு டிஃபன் கொடுத்து நைட்டு டிஃபன் கொடுத்து சிறப்பாக நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடினோம். அதில் சிறப்பு பேச்சாளராக பட்டிமன்ற பேச்சாளர் முகிலன் குடியிருப்பு சித்ரா அவர்கள் கலந்து கொண்டு மகளிருக்கு சிறப்பான ஒரு உரையாற்றினார். அதெல்லாம் மகளிர் எல்லோரும் சந்தோஷமாக கேட்டு காமெடியாக பேசினார்கள். எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் உள்ள கவலைகள் எதுவுமே இல்லாமல் இன்று நாங்கள் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் மகளிர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு இந்த சக்தி மகளிர் அறக்கட்டளை என்றும் மகளிருக்காகவே என்றும் செயல்படும். விதவை பெண்களுக்கும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அறக்கட்டளையிலும் சுய உதவிக்குழுவிலும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த அமைப்பு சிறப்பாக செயல்படும் என்று கூறி அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். இப்படிக்கு டாக்டர் இ. சாந்தினி பகவதியப்பன், எக்ஸ் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், சக்தி மகளிர் அறக்கட்டளை தலைவர். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537